நிறைய பேர் அண்ணா நான் தூங்கலை இவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்தேன் அப்படின்லாம் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. இதை நான் ஒரு சின்ன ஒரு அனாலிசிஸ் பண்ணி இது என்னுடைய கருத்து ஒரு 2 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி கேளுங்க. டிவிகே மொத்தமாக 108 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க. திருச்சி கிழக்கு நம்ம மைனஸ் பண்ணால் 107. காங்கிரஸ் 5 சீட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 112. இன்னும் நமக்கு 6 தேவை. டிஎம்கே ஏடிஎம்கே தனித்தனியாக எடுத்தோன்னா திமுக 59, அதிமுக 47. 59 + 47 நம்ம கூட்டினா 106. ஸோ 106ல் அவங்களுக்கும் இன்னும் 106 + 12 தேவைப்படுது. ஸோ டிவிகே தனியாக எடுத்தாலே நமக்கு 107 இருக்குது. திமுகவும் அதிமுகவும் நம்ம ஒன்றா சேர்த்தாலே அவங்களுக்கு 106 இருக்குது. ஸோ இந்த 2 கட்சிகளுக்குமே மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த காங்கிரஸ், பாமக, இந்த சிபிஐ, அந்த மமமுக, அந்த கட்சியெல்லாம் ஆதரவு அவங்களுக்கு தெரிவிக்கணும். இந்த ஆதரவு தெரிவிக்கிறது என்ன பிரச்சனைனா, இன்றைக்கி அவங்க ஆதரவு தெரிவிப்பாங்க. ஆனால் 6 மாதம் கழித்து நாங்கள் ஆதரவு தெரிவிக்கலைன்னு சொன்னாங்கன்னா அந்த கவர்மெண்ட் மொத்தமாக கவுந்துரும். ஸோ இந்த பிரச்சனை டிவிகேக்கும் இருக்குது. அதிமுகவும் திமுகவும் ஒன்றா சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பித்து இல்லை இந்த ஆட்சியை பிடிக்கணும்னு நினச்சாலும் அவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. ஒன் மோர் திங், டிவிகேவை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியில் நான் முன்னாடி பதிவில் சொன்ன மாதிரியே நிறைய அங்கே அரசியல் ஆலோசகர்கள் இருப்பாங்க, அரசியல் அனுபவம் வாய்ந்த வேட்பாளர்கள் இருக்காங்க. அண்ட் இந்த நேரத்தில் தான் இந்த மாதிரி சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு டிவிகே முன்னாடியே பிளான் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு பிளான் ஏ, பிளான் பி அப்படின்ட்டு பலதரப்பட்ட பிளான் இருக்கும். ஆனால் டிவிகே என்ன பண்ணுன்னா இந்த நேரத்தில் ஒரு அரசியல் வியூகம் அதை யூஸ் பண்ணி அதை பயன்படுத்தி ஒரு பிளான் எடுத்தாங்கன்னா அந்த பிளான் மூலயமா டிவிகேக்கு எந்தவித பெரிதும் பாதிப்பு இல்லாத மாதிரி அவங்க கொள்கைகளுக்கும் அவங்க மக்களுக்கு செய்ய வேண்டும் அப்படின்ற சில விஷயங்களுக்கும் எந்தவித பாதிப்பும் எந்தவித பிரச்சனையும் இல்லாத ஒரு பிளானை தான் அவங்க இன்றைக்கி எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நம்ம எல்லாருமே என்ன நினச்சோம், விஜய் டிவிக்கு எந்த கட்சியாக இருந்தாலும் அரசியலுக்கு வருவாங்க, போட்டி போடுவாங்க, ஜெயிப்பாங்க, சிஎம் ஆவாங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக யோசிச்சோம். ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நம்ம அவசரத்துக்கெல்லாம் விஜய் சிஎம்மாக ஆக முடியாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது ஒரு ட்ரிக்கி சுச்சுவேஷன், முதல் தடவையாக நடந்திருக்கு. இதை கொஞ்சம் தெளிவாக பிளான் பண்ணி அரசியல் ஆலோசனையும் அரசியல் வியூகமும் எடுத்து இதை பொறுமையாக பிளான் பண்ணி தான் சிஎம் ஆக முடியும். இரண்டாவது, டிஎம்கேவும் ஏடிஎம்கும் ஒன்று சேருவாங்களா? நான் சொன்ன மாதிரி 2 பேருமே ஒன்று சேர்ந்தால் அவங்க 106 தான் அவங்க கணக்கு வருது. அது தாவைக்காவோட கம்மின்னு நான் சொல்லிட்டேன். அண்ட் ஒன் மோர் திங், டிஎம்கே மாதிரி ஒரு பெரிய கட்சிகள் என்ன பண்ணுவாங்க, அவங்க தோற்றதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியும் இது ஒரு 5 வருஷம்தான் இந்த ஆட்சின்னு சொல்லிட்டு அவங்க தோல்விக்கு, அதாவது சிஎம்க்கு அடுத்தபடியாக இருக்கிறது ஸ்ட்ராங்கான எதிர்கட்சி, ஆளுங்கட்சிக்கு அடுத்தபடியாக இருக்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்கட்சியாக தான் வரணும்னு நினைப்பாங்க. அவங்க எதிர்கட்சியாக சட்டசபையில் வந்து இந்த ஆளுங்கட்சியை கேட்குற கேள்வியில் அந்த ஆளுங்கட்சி துண்டை காணும் துணியை காணுன்ட்டு ஆட்சியை கவுத்துட்டு திருப்பி ரீஎலெக்ஷன் வைக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு இன்டென்ஷனில் தான் திமுக இருப்பாங்க. ஸோ திமுக அதிமுகலாம் ஒன்றே சேர மாட்டாங்க. எலெக்ஷன் டைமில் திமுக நம்ம அதிமுகவை பற்றியும் எடப்பாடி அவரை பற்றியும் எவ்வளோ கேவலமாக பேசுனாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். தவிழ்ந்து வந்து முதல்வன் ஆனவன் சொல்லிட்டு. அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்களும் திமுகவை ரொம்ப கேவலமாக பேசுனாங்க. அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அரசியல் வந்துட்டால் இவங்க எல்லாருமே எல்லாத்தையும் மறந்துட்டு ஒன்று சேர்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேரும் ஒன்று சேர மாட்டாங்க. ஏன்னா திமுக ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போனண்ட்டாக வரணும் அப்படின்றது மட்டும்தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்கும். அதிமுக தாவேக்காவோட சேரலாமா? அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதிமுகவில் 47 பேர் வெற்றி பெற்றிருந்தாலும் திமுக தான் பிரதானமான ஒரு எதிர்கட்சியாக இருக்கிறதுனால அதிமுக அந்த 47 எம்எல்ஏக்களும் அவங்க வந்து எம்எல்ஏவாக இருப்பாங்களே தவிர்த்து அவங்களுடைய பேச்சு அந்தளவு எடுபடாது. அவங்க இந்த நேரத்தில் அவங்க என்ன யோசிக்கலான்னா, அவங்க தாவேக்காக்கு சப்போர்ட் கொடுத்தாங்கன்னா அட்லீஸ்ட் அந்த எம்எல்ஏக்கு ஏதோ ஒரு பவர் இருக்கும். ஆளுங்கட்சி சப்போர்ட் பண்ணுற ஒரு எம்எல்ஏ அப்படின்னு ஒரு பவர் இருக்கும். அது கொஞ்சம் கௌரவமாக இருக்கும். அதைத்தான் அவங்களும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் இருக்கார், ஓ பன்னீர்செல்வம் ஒரு பக்கம் இருக்கார், அப்புறம் சண்முகம் சிவி சண்முகம் அவர் ஒரு பக்கம் இருக்கார். ஏடிஎம்கேக்குள்ளே சில பிரச்சனைகள் இருக்குது. அந்த கட்சி உடையாமல் ஒன்றா இருக்குன்றதுக்காக அவங்க இதை பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் நம்ம ஏடிஎம்கேவும் வரக்கூடாது டிஎம்கேவும் வரக்கூடாது அப்படின்னு தானே ஒரு புதுசாக ஒருத்தருக்கு ஓட்டு போட்டோம். எனக்கும் புரியுதுங்க, எனக்கும் அதை நான் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த நேரத்தில்
தாவேகா, இந்த காங்கிரஸ்லேருந்து 5 பேர் குடுத்துட்டாங்க. இன்னும் பாமக, சிபிஐ அந்த மாரி சின்ன சின்ன கட்சிகள அவங்க வந்து இன்னும் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சி எல்லாமே. அவங்கள கேட்கறதுக்கு பதில் ஒரு 0.1% ஏடிஎம்கே கூட சேர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவங்க உண்மையிலே ஊழல் செஞ்ச கட்சிகள் தான். ஆனா தாவேகா ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால, உங்களுக்கு நான் இந்த பதவி தரேன். நீங்க ஊழல் செஞ்சா கண்டிப்பா உங்கள இறக்கிடுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன தாவேகா பண்ணலான்னா, இப்ப தாவேகா ஒரு ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் 6 மாசத்துலயோ, இல்ல 1 வருஷத்துலயோ திமுக வின் பண்ண தொகுதிகள்லயோ, இல்ல அதிமுக ஜெயிச்ச தொகுதிகள்லயோ இன்னொரு ஒரு பை எலக்ஷன் வந்தா, அங்க தாவேகா வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா ஆளுங்கட்சி இருக்கும்போது ஒரு பை எலக்ஷன் வந்தா, அங்க ஆளுங்க ஜெயிக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் அதுவும் ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மக்களே, நான் என்ன உங்களுக்கு கூட்டி கழிச்சு சொல்ல வரேன்னா, திமுக சாரி தாவேகா 107 5 பேர குடுத்துட்டாங்க. 112 இன்னும் 6 தேவை. ஏடிஎம்கேவும், டிஎம்கேவும் ஒண்ணா சேர்ந்தா 106. ஸோ அவங்களுக்கும் 106ல அவங்களுக்கும் 12 தேவை. இந்த 12க்கு சின்ன சின்ன கட்சிகள் 2 பேருமே கூட்டு சேர்த்துக்கிட்டா, இன்னைக்கு ஓகேன்னு சொன்னாங்கன்னா, 6 மாசம் கழிச்சு அவங்கலாம் ஓகே இல்லன்னு சொன்னாங்கன்னா, மொத்தமா ஆட்சி கவிழ்ந்துரும். ஸோ அது மட்டும் இல்லாம டிஎம்கேவும், ஏடிஎம்கேவும் ஒண்ணெல்லாம் சேரவே மாட்டாங்க. அப்படி சேர்ந்தாங்கன்னா, அது 8வது உலக அதிசயமா தான் இருக்கும். கடைசியில அதிமுக தாவேகாக்கு ஆதரவு தெரிவிப்பாங்களான்னு கேட்டா, அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு கொஞ்சம் மனச கொஞ்சம் தேத்தி வச்சுக்கங்க. வாய்ப்பு இருக்கு. நான் கண்டிப்பா நடக்கும்னு சொல்லல. பட் ஐடியல் சினாரியோ, கரெக்ட்டான சினாரியோ என்னன்னா, தாவேகாக்கு காங்கிரஸ் 5 பேர் குடுத்துட்டாங்க. ஸோ நாளைக்கு இந்த பாட்டாளி மக்கள் கட்சி, இல்ல சிபிஐ, இல்ல விசிக அவங்களுக்கெல்லாம் 2, 2 ஓட்டு இருக்கவங்க, அவங்க ஆதரவு குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் மீண்டும் சொல்றேன், நம்மளுடைய அவசரத்துக்காக விஜய் டக்குன்னு வந்து சிஎம்மா ஆயிட மாட்டாரு. அவங்க இருக்கிற எல்லா பிளானையும் யோசிச்சுட்டு, எந்த பிளான் படி போனா டிவிகேக்குடைய கொள்கைக்கும், அவங்க மக்களுக்கு செய்யணுன்ற ஒரு விஷயத்துக்கும் பாதிப்பு வராம இருக்கும் அப்படின்றத யோசிச்சு தான் அவங்க அந்த முடிவை எடுப்பாங்க. அதுவரைக்கும் நாம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். ஸோ ஃபைனலி நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது. எது நடக்கிறதோ நன்றாகவே நடக்கிறது. எது நடக்குமோ நன்றாகவே நடக்கும். நிம்மதியா தூங்குங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். கான்ஃபிடென்ட்டா இருங்க.